ஹாய், இந்த வீடியோவில் நாங்கள் டிஜிட்ஸ் அண்ட் நம்பர் ரேஞ்ச்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வழங்கப்படுகின்ற எண்களோட எண்ணிக்கைக்கேற்ப எழுதக்கூடிய மொத்த எண்களோட வீச்சு என்னாங்கிறத தான் நாங்கள் கணிப்பிட போகிறோம். ஸோ இதில் நாங்கள் 4 இலக்க முறைமைகளை பார்த்துருக்குறோம். டெசிமல் நம்பர்ஸ், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். ஸோ இதில் நான் உங்களுக்கு டெசிமல் நம்பர்ஸையும் பைனரி நம்பர்ஸையும் தான் சொல்லித்தர போகிறேன். டெசிமல் நம்பர்ஸ் அல்லது பதின்ம எண்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தான். சோ 10 எண்கள்ல நாங்க இலக்கங்களை கொடுத்தமா இருந்தா மொத்த இலக்கங்கள் எவ்வளவு எழுதலாங்கிறத நாங்க இலகுவா கண்டுபிடிப்போம். அப்ப பைனரியை விளங்கிக் கொள்றதுக்காக இந்த டெசிமலை புரிஞ்சுக்கிட்டீங்களா இருந்தா பைனரியோட இலக்க வீச்சுக்களை இலகுவா அவங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்கிற முடியும். சோ அப்ப இதுக்காக நாங்க முதல்ல பார்க்க போறது டெசிமல் எண்களை பத்தி தான். அப்ப இந்த டெசிமல் எண்களை பொறுத்த வரையில இந்த டெசிமல் எண்கள்ல ஒரு டிஜிட் இலக்கம்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் டிஜிட்டை யூஸ் பண்ணித்தான் இலக்கம் எழுதலாம்னா நீங்க எழுதக்கூடிய ஒரு இலக்கம் 2ங்கிற இலக்கத்தை நீங்க எழுதலாம். அதே மாதிரி 2 டிஜிட்டை யூஸ் பண்ணி எழுத சொன்னா நீங்க 2 டிஜிட்ஸ்க்கு ஒரு இலக்கத்தை எழுதலாம். இப்போ நீங்க இது 45 எழுதலாம், 23 எடுக்கலாம், அல்லது 35 எடுக்கலாம். 2 டிஜிட் பெருமானமா இருக்கணும். அதே மாதிரி 3 டிஜிட்டா இருந்தா 3 டிஜிட்களை உள்ளடக்கின ஒரு பெருமானமா இருக்கணும். 4 டிஜிட்னா 4 டிஜிட்ஸ்களை உள்ளடக்கின ஒரு பெருமானமா இருக்கும். அப்ப எங்களுக்கு ஒரு டிஜிட் கொடுத்தா எங்களுக்கு 2 மட்டும் இல்ல, 1 எழுதலாம், 2 எழுதலாம், 3 எழுதலாம், 4 எழுதலாம், 0 எழுதலாம். இந்த மாதிரி நிறைய இலக்கங்கள் எழுதலாம். அப்ப உங்களுக்கு வழங்கப்படுகின்ற டிஜிட்களை பொறுத்த வரையில ஒரு டிஜிட்டை கொண்டு எவ்வளவு இலக்கங்கள் எழுதலாங்கிறத நாங்க டெசிமல் அல்லது பதின்ம எண்கள்ல இலகுவா நாங்க கணிப்பிடுவோம். இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு டிஜிட்டை பொறுத்த வரையில 0ல இருந்து 9 வரையுமான எண்கள் எழுதலாம். 2 டிஜிட்டை பொறுத்த வரையில 00ல இருந்து 99 வரையுமான எண்கள் எழுதலாம். அப்ப இந்த மாதிரி இலகுவா நீங்க அந்த செயல்பாடுகளை கணிப்பிடுவீங்க. சோ இதை நாங்க கொஞ்சம் மேலதிகமா பார்த்தோம்னா ஒரு டிஜிட்ல 0 தொடக்கம் 9 எண்கள் எழுதலாம். அப்ப மொத்தம் 10 நம்பர்ஸ் எழுதலாம். அப்ப இது உங்களுக்கு விளங்குது. 10ன் ஓராவது மடங்கு 10, அதாவது 10ங்கிறது 10ன் 1 குறிப்பிடுது. இதே நாங்க 2 டிஜிட் கொடுத்த மாதிரி இருந்தா 00ல இருந்து 99 வரையும் 100 எண்கள் எழுதலாம். 10ன் 2 அளவு நம்பர்ஸ்கள் எழுதலாம். 3 டிஜிட் கொடுத்த மாதிரி இருந்தா 000ல இருந்து 999 வரையும் 1000 நம்பர்ஸ் எழுதலாம். 10ன் 3 அளவுக்கு. அதே நேரம் பாத்தீங்கன்னா 4 டிஜிட்ஸ் கொடுத்தா 000ல இருந்து 999 வரையுமான இலக்கங்கள் எழுதலாம். அதாவது 10,000 எண்கள் எழுதலாம். 10ன் 4 மடங்கு அளவுக்கு இலக்கங்கள் எழுதலாம். அப்ப நீங்க இந்த இலக்கங்களை பார்க்கிற நேரம் இந்த வழங்கப்படுற டிஜிட்களுக்கு எழுதக்கூடிய மொத்த இலக்கங்கள் என்னன்னு மொத்த இலக்கங்களோட எண்ணிக்கையை கணிப்பிடப்படுற நேரம் இந்த மடங்குகளுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே விளங்குது. இந்த சம்பந்தத்தை வச்சு நான் ஒரு முடிவுக்கு வரலாம். என்னன்னா இப்போ உங்களுக்கு ஒரு டிஜிட் கொடுத்தா 10 எண்கள் எழுதலாம். அதாவது அது சிறிய இலக்கம் 0, பெரிய இலக்கம் 9. அது இப்போ நாங்கள் ஒரு டிஜிட்ல 0 தொடக்கம் 9 வரை மொத்தம் 10 எண்கள் எழுதுறோம். இது 10ன் 1வது வலு. நீங்க அடுத்தது 2 டிஜிட், 3 டிஜிட், 4 டிஜிட்னு கொடுக்குற நேரம் இப்போ இதுல இருந்து ஒரு முடிவுக்கு நாங்க வரலாம். என்னன்னா இப்போ நீங்க பாருங்க 2 டிஜிட்ல 100 எண்கள் எழுதுறீங்க. அதாவது 0ல இருந்து 99 வரையும். அப்ப நாங்க 2 டிஜிட் கொடுத்தோம்னா மொத்தம் 100 எண்கள் எழுதுறோம். அதே மாதிரி 3 டிஜிட் கொடுத்த மாதிரி இருந்தா 1000 எண்கள் எழுதுறோம். இதை நீங்க பாத்தீங்களா இருந்தா 10ன் 2, இதை நீங்க பாத்தீங்களா இருந்தா 10ன் 3. அப்ப இதை வச்சு நாங்க ஒரு முடிவுக்கு வரலாம். என்னன்னா உங்களுக்கு டிஜிட் கடை எண்ணிக்கையை கொடுக்கிற நேரம் அது என்னன்னு எடுத்தீங்களா இருந்தா டோட்டல் மொத்த இலக்கங்கள் எவ்வளவு எழுதலாங்கிறது கணிப்பிடுறதுக்காக 10ன் இந்த எண்ணுக்கு கொடுக்கிற பெருமானத்தை போட்டீங்களா இருந்தா சரி. ஸோ அதனால தான் நீங்க பாருங்க ஒரு டிஜிட்டா இருந்தா இங்க 1 போட்டமா இருந்தா 10 எழுதலாம். 2 டிஜிட்டா இருந்தா 2 போட்டமா இருந்தா 100 எழுதலாம். 3 டிஜிட்டா இருந்தா இங்க 3 போட்டமா இருந்தா 1000 எழுதலாம். 4 டிஜிட்டா இருந்தா இங்க 4 போட்டமா இருந்தா 10,000 எழுதலாம். அப்ப மொத்த இலக்கங்கள் எவ்வளவு எழுதலாம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 10ன் எண்ணுங்கிற சமன்பாடு பயன்படுத்தப்படுது. சிறிய இலக்கம் உங்களுக்கு தெரியும் 0ன்னு. அப்ப நான் உதாரணத்துக்கு 2 டிஜிட்ல உங்களுக்கு தெரியும் 00ல இருந்து 99 வரையும் எழுதலாம். இதுக்கு இடைப்பட்டது தான் 100 எண்கள் நீங்க எழுதுறீங்க. அப்ப எவ்வளவு எண்கள் எழுதலாம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 10ன் எண்ணுங்கிற சமன்பாடை பயன்படுத்தி கணிப்பிடலாம்.
அதில் ஆக பெரிய இலக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணுமா இருந்தா 10 எண் -1ங்கிறது நீங்க யூஸ் பண்ணலாம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப 2 டிஜிட்ல வந்து பாத்தீங்களா இருந்தா 0ல இருந்து 99 வரையும். அப்ப நாங்க 10 2 வந்து 100, 100ல 1 கழிச்சமா இருந்தா 99. அப்ப மொத்த இலக்கங்கள் எத்தனைனா 10 2 100 எண்கள் எழுதலாம். சோ இது டெசிமல்ல நீங்க இவ்வளவு தூரத்துக்கு டெசிமல்ல நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. காரணம் டெசிமல் நம்பர்ஸ்கள் அல்லது பதின்ம எண்கள் வந்து நாங்க பயன்படுத்துற எண்கள்னால அது எங்களுக்கு கிளியரா விளங்கி இருக்கும். ஆனா இந்த மெத்தட் நீங்க விளங்கிக்கிட்டீங்களா இருந்தா அடுத்த இலக்க முறைமைகள்ல இந்த பேஸ் மட்டும் தான் மாறும். இப்ப பைனரிக்கு போற நேரம் 2ன்னு மாறும். அதே ஆக்டலுக்கு போற நேரம் 8ன்னு மாறும். ஹெக்ஸாடெசிமலுக்கு போற நேரம் 16ன்னு மாறும். மத்தபடி எல்லா விதமான முறை மெத்தடும் வந்து ஒண்ணே தான். சோ இப்ப இதெல்லாம் இப்ப உங்களுக்கு பைனரி இலக்கங்களை நான் சொல்லி தரேன். டெசிமல் உங்களுக்கு லேசு. பைனரியில நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைனரியில நாங்க டிஜிட்டுக்கு பிட்னு யூஸ் பண்ணுவோம். நாங்க முதல்ல சொன்னோம் டிஜிட்கள். அப்ப ஒரு டிஜிட் 2 டிஜிட்னு இலக்கங்கள் பார்த்தோம். பைனரி இலக்கங்களை பொறுத்த வரையில பிட்ங்கிறது தான் யூஸ் பண்ணப்படும். அப்ப ஒரு பிட்னா ஒரு டிஜிட் இலக்கம், 2 பிட்னா 2 டிஜிட் இலக்கம்ங்கிறது தான் குறிப்பிடப்படுது. அப்ப ஒரு பிட்டை கொடுத்தா நீங்க எழுதக்கூடியது ஒரு பிட் இலக்கம் 1 எழுதலாம், அப்படி 0 எழுதலாம். 2 பிட் கொடுத்தா இது 2 பிட் இலக்கம், 3 பிட் கொடுத்தா இது 3 பிட் இலக்கம், 4 பிட் கொடுத்தா இது 4 பிட் இலக்கம். அப்போ ஒரு இலக்கத்தை உருவாக்குறதுக்கு எத்தனை பிட்ஸ்கள் பயன்படுத்தணுங்கிறது தான் இது குறிப்பிடுது. அப்ப 3 பிட்னா உங்களுக்கு 3 பிட்டை விட கூட எழுத இயலாது. அப்ப 3 பிட்னா 3 0 போடலாம், 1 0 1 போடலாம், 1 1 1 போடலாம். பட் இது கட்டாயமா 3 பிட்ஸ்கள்ல இருக்கணும். அப்ப முதல்ல நாங்க டிஜிட்னு பார்த்த மாதிரியே தான் இப்ப நாங்க இங்க பிட்னு பார்க்கிறோம். அப்ப டிஜிட்ஸ்கள் கொஞ்சம் எங்களுக்கு லேசா இருந்துச்சு. பிட்கள்ல நாங்க இதை விளங்கிக்கிறணுமா இருந்தா இப்ப பைனரியில பாருங்க, ஒரு பிட் கொடுத்தா நீங்க 0ல இருந்து 1 வரையும் எழுதலாம். உண்மைக்கு 0 1 மட்டும் தான். 0ல இருந்து 1 வரையும் நிறைய இலக்கங்கள் இல்லையே, 0வும் 1 மட்டும் தான் இருக்கு. சோ அப்ப மொத்தம் 2 நம்பர்ஸ்கள் எழுதலாம். அப்ப இது நல்லா பாருங்க, 1ங்கிறது இப்ப 2 மடங்குல வருது. அப்ப 1 எழுதலான்னு தான் குறிப்பிடுது. இது பேஸ் பைனரிங்கிறனால இது பேஸ். நாங்க இத டெசிமல்ல பார்க்குற நேரம் 10க்கு போட்டு பார்த்தோம். இப்ப பாருங்க 2. அப்ப உங்களுக்கு ஒரு பிட் கொடுக்கிற நேரம் 2 எண்கள் தான் எழுதலாம். 2 பிட் கொடுக்கிற நேரம் இப்ப டக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு 00ல இருந்து 11 வரையும் மொத்தம் 4 எண்கள் எழுதலாம். இது லேசா 2 2 எழுதுனமா இருந்தா 4ங்கிறது வருது. அப்ப இது நல்லா அவதானிச்சு பாருங்க. எங்களுக்கு பேஸுக்கு எத்தனை பிட் நீங்க குறிப்பிட்டமா இருந்தா மொத்த எண்கள் என்னங்கிறத இலகுவா நாங்க கண்டுபிடிக்க முடியும். அதே நேரம் 3 பிட்னா 8 எண்கள் எழுதலாம், 4 பிட்னா 16 எண்கள் எழுதலாம். 2 4. அப்போ உங்களுக்கு 4 பிட் இலக்கங்கள் கொடுக்கப்பட்டா இதுல மொத்தமா எழுதக்கூடிய எண்கள் வந்து 16 தான். அதுக்கு மேல உங்களுக்கு எழுத இயலாது. சோ இதை கணிப்பிடுறதுக்காக இதே டெசிமல்ல பார்த்த மாதிரியே ஒரு சமன்பாடு தான் நாங்க இங்க பயன்படுத்த போறோம். சோ அதுக்கு லேசா உங்களுக்கு அட்டவணையில நான் காட்டுறேன். சோ இப்ப இந்த அட்டவணை நீங்க பாத்தீங்களா இருந்தா இப்ப பாருங்க, ஒரு பிட் டோட்டல் 2 நம்பர்ஸ். அப்ப 2 1, 2 பிட் டோட்டல் 4 நம்பர்ஸ், 2 2, 3 பிட் 2 3, பாத்தீங்களா 8 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்ப மொத்த எண்களை கணிப்பிடுறதுக்கு இலகுவான ஒரு வழிமுறை தான் 2 எண். எண்ணுங்கிறது என்னன்னா எத்தனை பிட்ஸ் இலக்கம்ங்கிறது கொடுத்தா மொத்த எண்களுக்கு இந்த எண்ணை நீங்க பிரதியிட்டீங்களா இருந்தா நீங்க மொத்த எண்கள் எத்தனைங்கிறத இலகுவா கண்டுபிடிக்கலாம். சோ அதே நேரம் இப்ப சிறிய இலக்கம் 0 தான் நாங்க யூஸ் பண்ண போறோம். இதுல சிறிய இலக்கம் 0 தான். ஆக பெரிய இலக்கத்தை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா 2 எண் -1. அப்ப உதாரணத்துக்கு இப்ப நாங்க 3 பிட்ஸ் யூஸ் பண்ணணுமா இருந்தா 0 0 0 தான் ஆக சிறிய இலக்கம். பெரிய இலக்கம் வந்து 3 1ங்கிறது. இந்த 3 1 உங்களுக்கு தெரியும், இது வந்து 7. 3 1ங்கிறது 7. அப்ப இதை நாங்க லேசா கண்டுபிடிக்கலாம். 2 3 பிட்டா நான் போடுறேன். -1னா 2 3ங்கிறது 8, 8ல 1 போனா 7. பாத்தீங்களா, ஆக பெரிய இலக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சமன்பாடை நீங்க யூஸ் பண்ணிக்கிற முடியும். சோ அதே நாங்க 4 பிட் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தா 2 4 -1 அப்ப 15. 2 4ங்கிறது 16, 16ல 1 கழிச்ச மாதிரி இருந்தா 15. அப்ப இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஜிட்ஸ்கள் கொடுக்கிற நேரம் அந்த டிஜிட்ஸ்கள்ல எத்தனை எண்கள் எழுதலாம் அல்லது பிட்ஸ்கள் கொடுக்கிற நேரம் எத்தனை எண்கள் எழுதலாம், அது ஆக சிறிய இலக்கம் என்ன ஆக பெரிய இலக்கம் என்னங்கிறத ஈஸியா நாங்க கண்டுபிடிக்க முடியும். சோ அடுத்தது நாங்க பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு 3 பிட் இலக்கம் எழுத சொல்றாங்க. இந்த 3 பிட்ங்கிற நேரம் உங்களுக்கு தெரியும், இதுல மொத்தம் 2 3 8 எண்கள் எழுதலாம்ங்கிறது தெரியும். 8 நம்பர்ஸ் எழுதலாம். 8 நம்பர்ஸ்ல சிறிய இலக்கம் உங்களுக்கு தெரியும், அது 3 0 தான். கடைசியா வரப்போற இலக்கம் வந்து 3 1 தான். அப்ப இதுக்கு
இதுக்கு இடைப்பட்ட உள்ள மற்ற எண்களை ஓர்டருக்கு எழுத சொன்னா நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அதை எழுதுறதுக்கு. ஸோ அதை எழுதுறதுக்கான ஒரு டெக்னிக்கை நான் சொல்லித்தரேன். ஈஸியான மெத்தட் என்னதுன்னா, ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இது 3 பிட்னா இது தான் அந்த 3 பிட்டுங்கிறது. ஸோ 3 பிட் பொசிஷன் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ கீழ் நோக்கி 8 இலக்கங்களை நான் எழுதி காட்ட போகிறேன். அப்போ இந்த 3 பிட்டில் உங்களுக்கு தெரியும் பைனரியில் இது உங்களுக்கு தெரியும் 2 0வது மடங்கு, இது 2 1வது மடங்கு, இது 2 2வது மடங்கு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா, அப்ப இது வந்து 3 பிட்டை குறிப்பிடுது. கீழ் நோக்கி எங்களுக்கு தெரியும் 8 எண்களை நாங்கள் எழுதலாம். அப்ப இந்த 8 எண்கள்ல 2 2ங்கிறது உங்களுக்கு தெரியும் 4. நீங்க 4 0 4 1 எழுதுனீங்கன்னா சரி. அதாவது இந்த 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 இடத்துல இருக்கிற மடங்கு கலவுக்கு பூஜ்ஜியங்களையும் வன்களையும் நீங்க எழுதணும். அப்ப எங்களுக்கு தெரியும் கீழே 8 போகணுங்கிறது. ஏன்னா மொத்தம் எங்களுக்கு 8 நம்பர்ஸ் எழுதலாம். அப்ப 2 2ங்கிறது 4 0 4 1 இலகுவா எழுதுறதுக்கான ஒரு மெத்தட் தான் சொல்லி தரேன். ரெண்டாவது வந்து பாருங்க 2 1. அப்ப 2 1ங்கிறது வந்து 2 2 வச்சு எப்படி இந்த 8 நிரப்ப போறோம்னா 2 0 2 1 2 0 2 1 பாத்தீங்களா? அப்ப இது 8 வந்துருச்சு. மூணாவது வந்து 2 0 வந்து 1. அப்ப இது எப்படி நிரப்பப்படுதுன்னா 1 0 1 1. அப்ப பாருங்க சிறிய இலக்கம் வந்து 3 0, பெரிய இலக்கம் வந்து 3 1. இடைப்பட்ட இலக்கங்கள் எல்லாமே எழுதியிருக்கிறேன். ஸோ இதை நாங்கள் டெசிமலுக்கு மாற்றி பார்த்தோம்னா இது வந்து ஆக சிறிய இலக்கம் 0, ஆக பெரிய இலக்கம் 1. பார்த்தீங்களா? ஓர்டருக்கு இந்த இலக்கங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இது மாதிரி 3 பிட்டாக இருந்தாலும் எழுதலாம், 4 பிட் கொடுத்து எழுதலாம், 5 பிட், இப்படி எத்தனை பிட்டுக்கும் நீங்கள் இலக்கங்கள் எழுத சொன்னால் எழுதுறது இந்த மெத்தடில் தான். இப்போ உங்களுக்கு நான் 2 பிட் எழுத சொன்னா இருந்தா 2 பிட்ல வந்து பாருங்க 2 பொசிஷன் வருது. அப்ப இது 2 0, இது 2 1. இப்படி எங்களுக்கு 4 உருவாக்கலாம். அப்ப இது 2 1ங்கிறது 2. அப்ப 2 0 2 1. 2 0ங்கிறது 1 1 0 1 1 1 0 1 1. பாத்தீங்களா? இது 0 தொடக்கம் 3 வரையும் 1 2. இதுதான் அந்த பெருமானங்கள். இலகுவா நாங்க எழுதலாம். அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு பிட்கள் கொடுத்துட்டு இலக்கங்கள் என்னன்னு எழுத சொன்னா நீங்க இலகுவா அந்த இலக்கங்கள் எழுதலாம். அப்ப இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் 2 என்ன பயன்படுத்தி பிட்கட எண்ணிக்கை கொடுத்தா மொத்த இலக்கங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 2 n - 1 பயன்படுத்தி ஆக பெரிய இலக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்ப இதுல பிட்ஸ்களை கொடுத்து இப்படி எழுத சொன்னா இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு 4 பிட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4 பிட், அப்ப 4 பிட்ல மொத்தம் 16 எண்கள் எழுதலாம். அப்ப நீங்க என்ன செய்யலாம்னா 1 2 3 4. உங்களுக்கு தெரியும் இது 2 0 2 1 2 2 2 3. அப்ப உங்களுக்கு தெரியும் இப்படி 16 எழுதலாம். அப்ப 2 3ங்கிறது 8. அப்ப 8 0 8 1. அடுத்த வரி 4 0 4 1 4 0 4 1. அடுத்து 2 0. இது வந்து 16 வரையும் அப்படி போகும். போச்சா இருந்தா உங்களுக்கு இங்க 4 0ங்கிற ஃபர்ஸ்ட் இலக்கத்திலிருந்து 4 1 வரையும் கடைசி இலக்கங்கள் வரையும் வந்திருக்கும். அப்ப இது 0ல இருந்து 15 வரையுமான இலக்கங்களா இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பிட் அளவுகள் கொடுக்கப்படுற நேரம் அதை கொண்டு எழுதக்கூடிய மொத்த எண்கட வீச்சை கண்டுபிடிக்கிற மெத்தட். ஸோ அடுத்த வார வீடியோகள்ல கணனில எப்படி எழுத்துக்கள் ரீப்ரசன்டேஷன் பண்ணப்படுதுங்கிறதான் நாங்க பார்க்க போறோம். Thank you.